बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। लैसा अलैका हुदाहुम वलाकिन्न अल्लाह यहदी मन यशा वमा तुनफिकू मिन खैरिन फलिअन्फुसिकुम वमा तुनफिकून इल्ला इब्तिगाअ वजहिल्लाह वमा तुनफिकू मिन खैरिन युवफ़ा इலைக்கும் வஅன்தும் லா துظலமூன். இந்த ஆயத்தை பற்றி நேற்றே உங்களுக்கு ஓரளவுக்கு விளக்கங்கள் சொல்லியாச்சு. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், லில் ஃபுகரா இல்லதீன உர்சிரு ஃபீ சபீலில்லாஹி லா யஸ்ததீஊன தர்பன் ஃபில் அர்து. பூமியிலே நடமாடி தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கு சக்தியற்ற நிலையிலே அல்லாவினுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணித்து கொண்ட ஏழைகளுக்காக வேண்டி உங்களுடைய தர்மங்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். இதை கொண்டு கருத்து யாரு அப்படின்னு சொன்னால் முஹாஜிரீன்கள். முஹாஜிரீன்கள் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அகதிகள். தன்னுடைய சொந்த நாட்டை அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு கட்டளைக்காக வேண்டி தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுவிட்டு, கோத்திரத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய சுகபோகங்களை விட்டுவிட்டு, தன்னுடைய சொத்து பத்துக்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக குடிபெயர்ந்தவர்கள், மக்காவை விட்டுவிட்டு மதினாவுக்கு வந்தவர்கள் முஹாஜிரீன் சஹாபாக்கள். அந்த முஹாஜிரீன்களுக்கு, அந்த அகதிகளுக்கு அல்லாஹ் தஆலா தர்மங்களை வழங்க சொல்லி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே இந்த ஆயத்தில், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே கட்டளையிடுகின்றான். அதாவது அவங்க யாரும் மக்களிடத்தில் போய் யாசிக்க மாட்டாங்க. என்ன அவங்க ஏற்கனவே பிச்சைக்காரங்களாக இருந்தவங்களா யாசிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட போய்? கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய முதலாளிகளாகவும், பெரிய பெரிய ஜமீன்தார்களாகவும், பெரிய பெரிய செல்வந்தர்களாகவும், பெரும் பெரும் கோத்திரத்தினுடைய தலைவர்களாகவும் வாழ்ந்தவர்கள். அவங்க அல்லாஹ்வுக்காகன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு மதினாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், எதுவுமே இல்லாமல் போனாலும் அவங்களுடைய அந்த அந்த அந்தஸ்து அப்படிங்கிறது அது அவர்களை யாசிக்க விடாது. அது யாசிக்க விடாது. அதுதான் நேச்சுரல். அது யாசிக்க விடாது. யாரும் போய் மக்களிடத்தில் போய் யாசிக்க மாட்டாள். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதனால தான் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, யஹ்சபுஹுமுல் ஜாஹில், அவர்களை பற்றி அறியாதவர்கள், ஜாஹில்கள். இவங்கெல்லாம் முஹாஜிர்கள் அப்படின்னு சொல்லி தெரியாத ஆளுக. அவங்கள பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், அக்னியா மினத் தஅஃஃபுஃப், அவர்களுடைய பேணுதலை பார்த்து செல்வந்தர்களாக எண்ணுவார்கள். அவங்கெல்லாம் பெரிய காசுக்காரவங்க, யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க பெரிய பெரிய ஆளுகளாக வாழ்ந்தவங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாலும் சிங்கத்தை பிடிச்சி கூண்டுக்குள்ளார அடைச்சி வச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிங்கம் சிங்கம் இல்லைன்னு ஆயிருமா? அது சிங்கம் சிங்கம்தான். அது என்றைக்குமே அது மாதிரி அவங்க அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்கங்கிறதுக்காக வேண்டி யாசிக்க ஆரம்பித்து விடுவார்களா? கிடையாது. அவங்களுடைய பேணுதல்னால அவர்களை பார்க்கும்போது அவர்களை அறியாதவர்கள், இவங்கெல்லாம் பெரிய காசுக்காரவங்க அப்படின்னு சொல்லி நினப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே அந்த முஹாஜிரின் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதாவது ஏழைகளில் ரெண்டு ரெண்டு வகையான ஏழைகள் இருக்கிறார்கள். ஒரு ஏழை யார் அப்படின்னா யாசிக்கக்கூடியவன். அவனுக்கு எதை பற்றியும் கவலையெல்லாம் இருக்காது. அவன் யாசிப்பான் மக்களிடத்தில். அவன் லோ கிளாஸ், யாசிப்பான். யார்கிட்ட வேணால் யாசிப்பான். இல்லைங்க சோறு கொடுங்க, இல்லைங்க காசை கொடுங்க அப்படின்னு யாசிப்பான் அவன் மக்களிடத்தில். அவன்கிட்ட ஒன்றுமே அதை பற்றியெல்லாம் இது இருக்காது. அவனுக்கும் கொடுக்க சொல்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி குரானில் அந்த அந்த அது என்ன சூரா? அது சூரத்துல் மஆரிஜ். அந்த மஆரிஜ் சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, சாயிலுக்கும் கொடுங்கள், வல் மஹரூம், மஹரூமுக்கும் கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அதாவது மஹரூம் என்றால் அவங்க யாசிக்க மாட்டாங்க, மிடில் கிளாஸ், தேவைக்கு தகுந்த மாதிரி இருப்போம் அவங்கக்கிட்ட. ஆனால் பத்தாமல் அவங்க இருப்பாங்க. பத்தாமல் அந்த மாதிரி இருப்பாங்க.
அந்த மாதிரி ஆளுகளுக்கும் கொடுங்க. வல் மஹரூம், மஹரூம்களுக்கும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான் குர்ஆன் ஷரீஃபில். அதாவது ஏழைகளில் ஹதீஸில் இருக்குது, ஏழைகளிலே ஒரு வதை அவங்க யாசித்து 2 பேரித்த பழத்தை வாங்கி வருவார்கள், யாசித்து 2 கவல உணவை வாங்கி வருவார்கள், யாசித்து 2 வேளை சோறை வாங்கி வருவார்கள். இவங்களும் ஏழைகள்தான். தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல், யாசிக்கவும் முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர், அவங்களும் ஏழைகள் தான் அப்படின்னு சொல்லி இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லுவாங்க. அப்போ அவங்களை எல்லாம் எப்படிங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது? இவங்கெல்லாம் எப்படி இவங்கெல்லாம் ஏழைங்க தான் அப்படின்னு சொல்லி மக்களோட மக்களாக இருப்பாங்க. அவங்கள எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? அல்லாஹ் தாலா அதை தான் சொல்கிறான், தாரிஃபுஹும் பிசீமாக, அவர்களுடைய அடையாளங்களை கொண்டு அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். அவர்களுடைய அடையாளமே என்ன அப்படின்னா, லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா, மக்களிடத்தில் வருத்தி எதையும் கேட்க மாட்டார்கள். இந்த பிச்சைக்காரங்க கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் மக்களிடத்தில் வருத்தி எதையும் கேட்க மாட்டார்கள். சவால் நெறி கரேங்க, யார்கிட்டையும் சவால் செய்ய மாட்டான். அதாவது சவால் செய்கிறதுங்கிறது ஒரு மோசமான ஒரு செயல். அல்லாஹ் தாலா யாருக்கும் அதை கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நிலையை. அது ஒரு மோசமான ஒரு நிலை. சவால் அல்லாஹ் தாலா இடத்துல மட்டும்தான் யாசிப்பது என்பது, அல்லாஹ் தாலா இடத்துல மட்டும்தான் யாசிப்பது என்பது இருக்க வேண்டும். மக்களிடத்தில் யாசிக்கக்கூடாது. மக்கள் என்ன நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுவாங்க? படைச்ச ரப்பு நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணாதான் பூர்த்தி பண்ண முடியும். எந்த மக்களாலையும் நம்மளுடைய தேவையை, ஹதீஸில் நிறைய வாசகங்கள், யார் மக்களிடத்திலே கையேந்தி விட்டானோ அல்லாஹ் தாலா அவனுக்கு வறுமையினுடைய வாசலை அல்லாஹ் திறந்து விடுவான். யார் அல்லாஹ் தாலா இடத்திலே கையேந்தி விட்டானோ அல்லாஹ் தாலா அவனை செல்வ சீமானாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். இப்படியெல்லாம் ஹதீஸில் வாசகங்கள் இருக்கிறது. கீழிருக்கும் கையை விட மேலிருக்கும் கை மேலானது அப்படின்னுலாம் ஹதீஸில் இருக்குது. சவால் செய்யக்கூடாது. யாருக்கிட்டையும் இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சவால் செய்வது அது ஒரு நல்ல பழக்கம் கிடையவே கிடையாது. பாருங்க, இப்போ ஏழைகளில் 2 வகையான ஏழைகள், கேட்கக்கூடிய ஏழையும் இருக்கிறார்கள், கேட்காத ஏழைகளும் இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முஸ்னியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு நபர், அவங்க தாயார் இருக்கிறாங்களே, தன்னுடைய மகனிடத்தில் அவங்க சொல்கிறாங்க, எப்பா நம்ம தான் கஷ்டத்தில் தானேயா இருக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட போய் அவங்கள்ட்ட கேட்டு எதனாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மகனை அனுப்பி விட்டாங்க. அவர் என்ன பண்ணார்? போனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் போனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபுத்துபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, மக்களுக்கு பிரசங்கம் நடத்தி கொண்டு இருந்தாங்க. அந்த பிரசங்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய உபதேசங்கள் செஞ்சாங்க. அதில் ஒரு உபதேசம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், யாரிடத்தில் 5 ஊக்கியாக்கள் இருக்கிறதோ அவர்கள் மக்களிடத்தில் யாசிக்க வேண்டாம் அப்படி சொல்லி நாயகம் சொல்கிறாங்க. அவருடைய தேவையை பூர்த்தி, ஒருத்தர்கிட்ட 5 ஊக்கியா இருந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய தேவையை அவர் பார்த்து கொள்ளட்டும், யார்கிட்டையும் யாசிக்க வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரசங்கத்திலே சொல்லுகிறார்கள். ஒரு ஊக்கியாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 திர்ஹமுக்கு ஒரு ஊக்கியா அப்படின்னு சொல்லப்படும். 5 ஊக்கியாங்கிறது 200 திர்ஹம் ஆச்சு. இன்றைக்கி உள்ள மார்க்கெட் வேல்யூ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திர்ஹம்ங்கிறது 25 பாயிண்ட் சம்திங் வருது, 69 என்னமோ வருது இன்றைக்கி உள்ள மார்க்கெட்டுக்கு. ஒரு 25 ரூபா நீங்கள் வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா தான். கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாயோ 5000 ரூபா வரும். 5000 ரூபா, 2000 ரூபாயோ 5000 ரூபாயோ எவ்வளவோ இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அப்படின்னா நீ யாசிக்கக்கூடாது அப்படி சொல்லி இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்போ அவர் மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறாரு? நம்மக்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது, யாப்பூத்தான்னு சொல்லி அவர் ஒரு ஒட்டகம் வச்சுருந்தார். அந்த ஒட்டகம்
4 ஊக்கியாவுக்கு மேலேயே பெறும். அவருடைய அடிமை ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட ஒரு ஒட்டகம் கொடுத்து வச்சுருந்தார், அதுவும் 5 ஊக்கியாவுக்கு மேலேயே இருக்கும். அப்போ நம்ம எப்படி ரசூலுல்லாட்ட போய் சவால் செய்ய முடியும்? ரசூலுல்லாட்ட போய் நம்ம போய் எப்படி கேட்க முடியும்? எதுவும் கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இது ஒரு ரிவாயத்தில் இருக்குது. இன்னொரு ரிவாயத்தில் அபு சயீது குத்ரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் இது இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ ஆக மொத்தத்தில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசிப்பதை மக்களுக்கு உபதேசிக்கவே கிடையாது. ஒருத்தங்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவங்கிட்ட ஒரு 1000மும் இல்லை, 2000மும் இல்லை, 5000மும் இல்லை அப்படின்னா இப்போ அவன் யாசித்து தான் அவனுடைய வாழ்க்கையை நடத்தி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ அந்த மாதிரி மனிதர்கள் யாசிக்கலாம். ஒரு ஹதீஸில் இருக்கிறது, யார் மக்களிடத்திலே யாசிக்கின்றானோ அவனுடைய முகத்திலே அடையாளங்கள் போடப்படும், காயங்களுடைய அடையாளங்கள் போடப்படும். அந்த அடையாளத்தோடு தலை குனிந்தவனாக கேவலமடைந்த நிலையிலே நாளை மறுமையிலே வருவான் அப்படின்னு சொல்லி இப்படி ஹதீஸில் இருக்குது இந்த வாசகங்கள் எல்லாம். அப்போ சவால் செய்கிறது மக்களிடத்தில் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. எது கேட்குறதா இருந்தாலும் படைச்ச ரப்பிடத்தில் கேளுங்க. படைச்ச ரப்பிடத்தில் கேட்டால் அவன் நம்முடைய தேவையை அல்லாஹ் தாலா இருக்கிறானே நிறைவேற்றி தருவான். அப்போ மக்களில் ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள். கேட்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள், கேட்காம இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஏழைகளும் இருக்கிறார்கள். அவர்களை தாரிசுகும் விஷயமாகும், அவர்களுடைய அடையாளங்களை கொண்டு அவர்களை நீங்கள் அறியலாம் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். என்ன அடையாளம்? லா யஸலூன அன்னாஸ இல்ஹாஃபா, மக்களிடத்தில் வருத்தி எதையும் கேட்க மாட்டார்கள். கஷ்டப்படுறாங்க, ஐயா உதவுங்க உதவுங்க அப்படியெல்லாம் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. இல்லை ஆஜியாரே அதை கொடுங்க இதை கொடுங்க, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அப்படியெல்லாம் கூட யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. லா யஸலூன அன்னாஸ இல்ஹாஃபா, மக்களிடத்தில் வருத்தி எதையும் அவர்கள் சவால் செய்ய மாட்டார்கள். சஹாபாக்களுடைய வரலாறு நிறைய பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஷாமில் சிரியாவில் ஒரு குறைஷி இருந்தார். அவர் கேள்விப்பட்டார் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணார், 3000 தீனார்கள், அதாவது தங்க காசுகள். தீனாருங்கிறது தங்க காசு. இந்த குவைத்தில் தீனார் தான் சொல்கிறாங்க, துபாயில் திரஹம் சொல்கிறாங்க. திரஹம் குவைத்துடைய மணி வேல்யூ கூட, ஏன்னா அது தங்க காசுடைய அந்த வேல்யூ அது. ஸோ அதனால் அது தீனார். அது தீனார்க்கு இது திரகம். துபாயுடைய இது திரகம், கிராம்ஸ் அப்படி சொல்கிறான். சரி, இப்போ அவர் என்ன பண்ணார், 3000 அஷ்ரஃபியா, 3000 தங்க காசுகள், அதை என்ன பண்ணார், அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அந்த குறைஷி கேள்விப்பட்டுட்டு அவர் அனுப்பி வைக்கிறார் அவருக்கு. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை வாங்க மறுத்துட்டாங்க. எனக்கு வேணாம், ஏன் இதை எனக்கு அவர் கொடுத்து விட்றாரு, என்னைய பார்க்குறதுக்கு ஏழை மாதிரி தெரியுதா அவருக்கு, ஏன் ஊர் உலகத்துலலாம் ஏழைகளே அவருக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவர் சொல்கிறார். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்பயுமே அப்படி தான், ரொம்ப தீனுடைய விஷயத்தில் ரொம்ப பற்றுள்ள மனிதர், ரொம்ப வேகமான மனிதர் அபூதர் ரலியல்லாஹு தஆலா. அதனால் அவர் சொல்கிறார், ஏன் வேறு ஏழைகளே அவருக்கு கிடைக்கலையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரிடத்திலே 40 திரகம் இருக்கிறதோ அவர் மக்களிடத்திலே எதையும் யாசிக்க வேண்டாம், மக்களிடத்தில் எதையும் பெற வேண்டாம் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. 40 திரகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா, அவ்வளோதான். இப்போ உள்ள கணக்குக்கு சொல்லணும் அப்படின்னா 40 திரகம்ங்கிறது ஒரு 1000 ரூபா கணக்கு வருது. அப்போ 1000 ரூபா கணக்கில் யார் வச்சுருக்காங்களோ, 1000 ரூபா யார்கிட்ட இருக்குதோ அவங்கள சவால் என்கிட்ட 40 திரகம் இருக்கிறது, 40 ஆடுகள் இருக்கிறது, 2 அடிமைகள் இருக்கிறார்கள், நான் எப்படி ஏழையாக முடியும்? நான் எந்த கணக்கில் நான் ஏழை? நிறைய யாசிப்பவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தா கூட யாசிக்கிறத விடுறது இல்லை. அது ஒரு வியாதி மாதிரி வந்துருது, யாசிக்காமல் இருக்கவே முடியல.
பிச்சை கேட்குறவன வந்து டேய் வேலை கொடுக்குறேன், வேலை பார்க்குறியாடா, சம்பளம் கொடுக்குறேன், நீ சொல்லி பாருங்க ஒத்துக்கிறானான்னு சொல்லி, போயா நீ ஒன்றும் கொடுக்கவே வேணான்ட்டு போயிடுவான். இருக்கிறாங்க. அது வந்து இந்த ஜாப் மாதிரி வராதுங்கிற மாதிரி அவங்களுக்கு நினப்பு. இதில் சம்பாதிக்கிற மாதிரி வேறு எதுலையும் சம்பாதிக்க முடியாது. அப்போ அவர் சொல்லிட்டார், என்கிட்ட 40 திரகம் இருக்குது, 40 ஆடுகள் இருக்குது, 2 அடிமைகள் இருக்கிறாங்க, நான் எப்படி ஏழையாக கணக்கில் வர முடியும்? கிடையவே கிடையாது. எனக்கு வேணவே வேணான்னு சொல்லி திருப்பி விட்டார் அதோ அபூதர் ரலியல்லாஹு தஆலான்னு. ஸோ இப்படி பார்க்கும்போது யார் யாசிக்க வேண்டும்ங்கிறதுக்கும் ஒரு அளவுகோல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுகோலில் இருக்கக்கூடியவர்கள் கூட 2 வகையாக இருக்கிறாங்க. ஒரு பேர் யாசிப்பாங்க, இன்னொருத்தவங்க யாசிக்க மாட்டாங்க மக்களிடத்தில். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், யாசிப்போருக்கும் கொடு, யாசிக்காதவங்களும் கொடு. இப்போ முஹாஜிர் சஹாபாக்கள் அவங்கள பற்றி தான் மெயினாக இந்த ஆயத்து லில் ஃபுகரா இல்லதீன உஃசிரு ஃபீ சபீலில்லான்னு தான் அல்லாஹ் தாலா ஆரம்பிக்கிறானே அந்த ஆயத்தை. அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் ஏழைகள், எல்லாம் காசுக்காரவங்களாக இருந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி மக்களை போய் யாசிக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் நயா பைசா கேட்க மாட்டாங்க, அவங்கள தேடி போய் கொடுங்க. அதை அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய இந்த தர்மங்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்கள் செய்கிற எந்த காரியமும் எந்த தர்மமும் அது வீணாக போவாது. வமா துர்ஃபிக்கும் மின் ஹைரி, நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஹைரானவைகள் ஃபைனல்லாஹ பிஹி அலி, நிச்சயமாக அல்லாஹ் தாலா அந்த நல்லவைகளை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். இந்த மாதிரி ஏழைங்களை தேடி தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அன்சாரிகள் ஏற்கனவே முஹாஜிர்களுக்கு நிறைய செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அல்லாஹ் தாலா இந்த மாதிரி ஆயத்துகளையும் அல்லாஹ் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் போட்ட மாதிரி, இன்னும் நிறையா முஹாஜிர்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி, அவர்களுடைய தியாகம் சாதாரண தியாகம் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு மனுஷன் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் சாதாரண விஷயமா? எல்லாத்தையுமே, தன்னுடைய ஊர், தன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையுமே. ஒரு சில சஹாபிகள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் தான் விடுவோன்னு சொல்லி எல்லாம் காஃபிர்கள் மிரட்டினாங்க. அடப்போடா, எதுவும் எங்களுக்கு வேணாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம், அன்சாரிகளுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறான்? முஹாஜிர்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் செய்யக்கூடிய உதவி அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா இருக்கிறானே இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா சொல்கிறான். பிறகு அல்லாஹ் தாலா அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார், இதில் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும், கொஞ்சம் நீளமாயிரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதில் விளக்கம் உங்களுக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி